தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. தேமுதிகவிற்கு கூடுதல் சீட் வழங்கியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்துள்ளார். இதற்கு மிக தெளிவாக எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்தாக நீங்கள் கூறினால் அது தவறு. அது ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி. அதனால் அதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலாக போட்டியிட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் கூடுதல் இடங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறதாக நாங்களே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்று மிக தெளிவாக ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். அடிமையா இருந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இத்தனை சுற்று போயிருக்காரு. மிக தெளிவாக சுதந்திரமாக அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய கட்சியில பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடை தெரிந்து கொண்டு அவர்கள் கட்சியுடைய பொருள் பீரோவை கூட்டி அங்கே பேசி ஒருமித்த முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடந்த கால எண்ணிக்கையிலிருந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.